வாக்கு மாறுவார்கள். சொல்வது ஒன்று, செயல் வாக்குறுதின்னு சொன்னால் பொய்ன்னு அர்த்தம். நம்மளே ஏதாவது வாக்குறுதி சொன்னா சொல்றதுக்கே நமக்கு வெக்கமா இருக்கு. ஏன்னா வாக்கு கொடுத்து எல்லாரும் ஏமாத்தினால நம்மளையும் அப்படியே பார்க்கலாம். இது மாதிரி சூழ்நிலை. ஆகையினால என்னென்னலாம் இஸ்லாம்ல வானான்னு சொல்லியிருக்கோம் அத்தனையும் ஆம் ஆத்மி என்ற ஒரு கட்சி தான் நடைமுறைப்படுத்துகிறது. இங்கே ஜாதிகள் இல்லை, மதங்கள் இல்லை, எல்லோரும் ஒன்றுதான். நாம் தேசத்தால் இந்தியர்கள், இனத்தாலும் மொழியாலும் தமிழர்கள், வழியால் இஸ்லாமியர்களாக இருக்கலாம், வழியால் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், வழியால் புத்தர்களாக இருக்கலாம், வழியால் இந்துக்களாக இருக்கலாம். யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற ஒரே இயக்கம் ஆம் ஆத்மி கட்சி. இதுவரை நீங்கள் தவறான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்தீர்கள். இந்த சாராயத்திற்கும் வட்டிக்கும் கொள்ளை கூட்டத்திற்கும் கட்ட பஞ்சாயத்துக்கும் கொள்ளையடிக்கிற இந்த கூட்டத்திற்கு பின்னால் சென்றீர்கள். அவர்தான் நாஜி. அதேபோல் அண்ணா திமுக இன்று சாராய ஆலைகளை நடத்துவது யாரு? சசிகலா, டி.ஆர். பாலு, ஜெகத் ரட்சகன், திமுக அண்ணா திமுகவை சேர்ந்தவர்கள் நடத்துகிற ஒரு சாராய ஃபேக்டரி தான் அங்கே இருந்தா எல்லா இடத்துக்கும் வருது. இவர்கள் தான் அதனுடைய முதலாளிகள். மதுவை ஒழிக்கிறேன்னு சொல்றவன் பூரா அயோக்கிய. இவர்கள் கூட தான் கூட்டணியில தான் மைனாரிட்டி கவர்மெண்ட்லயே எல்லாரும் கூட இருந்தவங்க தான் எல்லாரும் வைகோ அத்தனை பேரும் இவர்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்தவர்கள் தான் இத்தனை பேரும். இன்னைக்கு யாருக்கும் மதுவை ஒழிக்க வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும் சொல்லுகிற தகுதி எந்த கட்சி அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டிலும் சரி இங்கேயும் சரி யாருக்கும் யோகியதை இல்லை.